கிளி கதை. புத்திசாலி கிளி. ஒரு காலத்தில் பசுமை சூழ்ந்த ஒரு பெரிய காட்டில் மயில், மான், குரங்கு போன்ற பல உயிர்களுடன் ஒரு புத்திசாலி பச்சை கிளி வாழ்ந்தது. அந்தக் கிளி எல்லாருக்கும் உதவி செய்யும் நல்ல மனம் உடையது. காட்டு விலங்குகள் அதை அறிவு கிளி என்று அழைப்பார்கள். ஒருநாள் காடில் திடீரென்று காட்டுத்தீ பரவ ஆரம்பித்தது. எல்லா விலங்குகளும் பயந்து ஓடின. ஆனால் அந்த பச்சை கிளி மட்டும் கலங்கவில்லை. எப்படி என் நண்பர்களை காப்பாற்றலாம் என்று யோசித்தது. அது அருகிலிருந்த ஆற்றுக்கு பறந்து சென்று தனது சிறிய அலகில் சிறிது தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து தீ மீது ஊற்றத் தொடங்கியது. இவ்வாறு பல முறை சென்று வந்தது. அதை பார்த்த காட்டு விலங்குகள், இவ்வளவு பெரிய தீயை உன் சிறிய அலகால் எப்படி அணைக்க முடியும் என்று கேட்டனர். அப்போது கிளி சிரித்து, சிறிய உதவியும் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தும். யாரும் முயற்சிக்காமல் இருந்தால் எந்த பிரச்சனையும் தீராது என்றது. தீ விபத்து நடந்து கொண்டிருக்கையில் அந்த கிளியின் துணிச்சலும் நெஞ்சுரமும் வானத்திலிருந்த தேவர்களை கவர்ந்தது. அவர்கள் மழை பெய்யச் செய்து காட்டுத் தீயை அணைத்தனர். அனைத்து விலங்குகளும் மகிழ்ச்சியுடன் கிளியை பாராட்டினர். நம்மை காப்பாற்றியது உன் நற்சிந்தனையும் துணிச்சலும்தான் என்று. நெறி. சிறிய முயற்சி கூட பெரிய மாற்றத்தை உருவாக்கும். துணிச்சலாக செயல்படுபவர்களுக்கு எப்போதும் வெற்றி கிடைக்கும். கிளியும் கண்ணாடியும். ஒரு கிராமத்தின் ஓரத்தில் ஒரு பெரிய மாம்பழத் தோட்டம் இருந்தது. அந்தத் தோட்டத்தில் ஒரு சிறிய பச்சை கிளி வாழ்ந்து வந்தது. அது மிகவும் சந்தோஷமாக எல்லோருடனும் நட்பாக இருந்து மரத்திலிருந்து மரத்துக்கு பறந்து கொண்டே விளையாடும். ஒருநாள் தோட்டத்துக்கு ஒரு புதிய மாளிகை கட்டப்பட்டு அதில் ஒரு பெரிய கண்ணாடி ஜன்னல் பொருத்தப்பட்டது. அந்த கண்ணாடியை முதல் முறையாக பார்த்த கிளி அதில் தனது பிரதிபலிப்பை ரிஃப்ளெக்ஷன் கண்டு அது வேறு ஒரு கிளி என நினைத்தது. கிளி அருகே பறந்து சென்று, யார்லி, என்னுடைய தோட்டத்தில் ஏன் வந்திருக்கிறாய் என்று சண்டை போடும் போலத்தான் அலகைத் தட்டியது. ஆனால் கண்ணாடிக்குள்ளுள்ள கிளி அதேபோல் திரும்பிச் செய்தது. இதனால் பச்சை கிளி இன்னும் கோபப்பட்டது. தினமும் அது அந்த கண்ணாடியுடன் சண்டை போட முயன்றது. அலகு வலிப்பதும் சிறகுகள் சோர்வதும் அதைச் சற்றே கவலையில் ஆழ்த்தின. அதை பார்த்த தோட்டக்காரன் சிரித்து, அது நீங்கள்தான். கண்ணாடியில் உன் உருவமே தெரிகிறது என்று மெதுவாக விளக்கினான். பின்னர் அவர் கிளி புரிந்து கொள்ளும்படி மெதுவாக கண்ணாடி முன்கை அசைத்து காட்டினார். கிளியும் அதே அசைவைக் காண்டதும் அது உண்மை என்பதை உணர்ந்து ஆச்சரியப்பட்டு மகிழ்ச்சியடைந்தது. அந்த நாளிலிருந்து கிளி கண்ணாடியுடன் சண்டை போடவில்லை. அதற்கு பதிலாக அது கண்ணாடி முன் அமர்ந்து தன்னை பார்த்துக் கொண்டு புன்னகைக்கும் பழக்கம் ஏற்படுத்தியது. நெறி. நாம் பார்க்கும் எல்லாம் உண்மை அல்ல, அறிவுடன் பார்த்தால்தான் உண்மை தெரியும். தவறான புரிதல் பெரிய சிக்கல்களை ஏற்படுத்தும். நண்பனை காப்பாற்றிய கிளி. அழகான ஒரு கிராமத்தில் சின்னு என்ற பெயர் கொண்ட ஒரு பச்சை கிளி வாழ்ந்து வந்தது. சின்னுவுக்கு மிட்டாய் என்ற ஒரு குட்டி அணில் மிகச்சிறந்த நண்பன். இருவரும் தினமும் சேர்ந்து விளையாடி மகிழ்வார்கள். ஒருநாள் கிராமத்திற்கு ஒரு வேட்டை அடிபவர் வந்தார். அவர் பறவைகளை பிடிக்க வலைகளை போட்டார். விளையாடிக் கொண்டிருந்த மிட்டாய் அணில் அந்த வலையில் தவறி விழுந்தது. அது பயந்து கொண்டு, சின்னு, என்னை காப்பாற்று என்று கூப்பிட்டது. சின்ன கிளி மேலிருந்து பறந்து வந்து சூழ்நிலையை பார்த்தது. வேட்டைக்காரன் அருகில் இருந்தார். சத்தம் போட்டால் நண்பன் ஆபத்தில் ஆவான் என்பதை அது உணர்ந்தது. அது மதியமாக யோசித்து ஒரு புத்திசாலித்தனமான யோசனை கண்டுபிடித்தது. அருகே உள்ள வேட்டைக்காரனின் தலையில் இருந்த தொப்பியை அலகால் பிடித்து பறந்தது. தொப்பி பறந்ததை பார்த்து வேட்டைக்காரன் அதனை துரத்திச் சென்றார். வேட்டைக்காரன் தூரமாக ஓடிக்கொண்டிருக்கும்போது சின்னு விரைவாக வந்து வலையின் முனையை தன் அலகால் கிழித்தது. வலை சிதறியதும் மிட்டாய் அணில் பாய்ந்து வெளியில் வந்தது. இருவரும் பாதுகாப்பாக ஒரு மரத்தின் மேலே ஏறி நிம்மதியாக அமர்ந்தனர். மிட்டாய் அணில் கண்ணீருடன், சின்னு, நீ இல்லாமல் நான் எப்படி